வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கைத்ய மோபசந்த் எழுதின டூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை அவர் ஃப்ரெஞ்சில் டெக்ஸ் ஆமிஸ், அதாவது டூ ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் 1883 பப்ளிஷ் பண்ணார். இந்த கதையை பாரிஸில் நடக்குது. அப்போது ஃப்ராங்கோ ப்ரஷியன் வார் நடந்துகிட்ருக்கு. பாரிஸ் முற்றுகையிடப்பட்டிருக்கு. முற்றுகைனா எதிரிங்க சுற்றி வளைச்சிடுவாங்க. உள்ளுக்குள்ளே அத்தியாவசியமான பொருள் எதுவும் வர மாதிரி இருந்தால் அதெல்லாம் தடுத்துடுவாங்க. இது ஒரு வகையில் இவங்க தன்னை அவங்ககிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு அவங்க செய்கிற ஒரு யுக்தி தான் இது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கதையில் ஃப்ரெஞ்ச் பீப்புளோடைய அந்த தைரியம், அது மாத்திரம் இல்லாமல் ஜெர்மன்ஸ் எல்லாம் எப்படி ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்றதோடு இல்லாமல் போருன்னா அது எப்படியெல்லாம் எல்லாரையும் பாதிக்குது அப்படின்றத இதில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 பேர் பேசுகிறது மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கதையோட முக்கிய தீம்னு பார்த்திங்கன்னா லாயல்ட்டி, விஸ்வாசம். அதாவது அவங்க நாட்டுக்கும் அவங்க லாயலாக இருக்காங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அவங்க லாயலாக இருக்காங்க. இப்போ லாயல்ட்டினா இதில் பேட்ரியாட்டிசம், அதாவது நாட்டு தேசபக்தி, பிரேவரி, அப்புறம் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராகக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசமான அந்த உள்ள அவங்கள அவ்வளோ தைரியத்தை கொடுக்குது. இதுதான் இந்த கதை. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோரிசாட், இவர் ஒரு வாட்ச் மேக்கர். அது மாத்திரம் இல்லாமல் இவர் அந்த முற்றுகையிடப்பட்ட காலகட்டத்தில் இவர் நேஷ்னல் கார்டில் இவர் தன்னோட பேரையும் பதிச்சிருக்காரு. அடுத்த கேரக்டர் சாவேஜ், இவர் ஒரு டெய்லர், ட்ரேப்பர்னா டெய்லர். இவரும் மாரிசாட்டும் இந்த போர்க்காலத்துக்கு முன்னாடி ஒன்றா போய் மீனெல்லாம் பிடிப்பாங்க. அது மூலமாக அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் ஆனாங்க. அப்புறம் மைனர் கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் ஆஃபீஸர், அவர் தான் இவங்க 2 பேரையும் விசாரிக்கிறது. அப்புறம் ஒரு குக்கு, அந்த குக்கோட பேர் வில்ஹெம். அப்புறம் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு கர்னல், அவரோட பேர் வெளிப்படல, ஆனால் அவர் தான் அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை கொடுக்குறாரு. பாஸ்வேர்டு இருந்தால் தான் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில் போக முடியும், திரும்பி உள்ளே வர முடியும். கதை பாரிஸில் 1871 ஜனவரி மாதம் நடக்கிற மாதிரி எழுதியிருக்கு. அப்போ பாரிஸ் ஒரு இந்த ப்ரஷியன்ஸ் முற்றுகையிட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம மிஸ்டர் மோரிசாட்டை பார்க்குறோம். இவர் ஒரு வாட்ச் மேக்கர். அது மாத்திரம் இல்லாமல் நேஷ்னல் கார்டில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ மோரிசாட்டுக்கு போர் அடிக்குது, பசிக்குது, ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கார். அதனால் அவர் அப்படியே ஒரு தோட்டத்து பக்கத்தில் அப்படியே நடந்து, பொலிவார்னா ஒரு தோட்டம், நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட பழைய நண்பரான மிஸ்ஸியர் சாவேஜை பார்க்குறாரு. இவர் ரூ நாட்ரி டேம் டி லாரெட்டா அப்படின்ற இடத்துல டெய்லராக இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்கலாம் போவாங்க. இப்போ 2 பேரும் சரி வான்னு சொல்லிட்டு ஒரு கேஃபேயில் போயிட்டு அங்கே 2 பேரும் ஆப்செந்தே அங்கே குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸர் வராரு. அவர்கிட்டேருந்து இப்போ இவங்க நாட்டோட எல்லையை தாண்டினோன்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். அதை அவர்கிட்ட இந்த பாஸை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியில் அங்கே தான் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது பொதுவான இடம், எந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத இடம். அங்கே ரிவர் ஆர்கன்சையில் போகிறாங்க. இது அவங்க ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் மைல்ஸ் தான். இதை நோ மேன்ஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஞ்சு, ப்ரஷ்யா 2மே பக்கம் பக்கம் இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த பகுதி பொதுவானது. இவங்களும் வரலாம், அவங்களும் வரலாம். அந்த பொதுவான இடத்துக்கு அவங்க போகிறாங்க. போய் ரொம்ப சந்தோஷமாக மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் மவுண்ட் வேலரின் இடத்துல ப்ரஷியன்ஸ்லாம் துப்பாக்கி சுட்டுருக்காங்க. இவங்க 2 பேரையும் அவங்க பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலண்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே ப்ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் இப்போ நினச்சா கூட நீங்கள் 2 பேரும் ஸ்பைஸுன்னு சொல்லிவிட்டு அதை உளவாளின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண முடியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீங்கள் உயிரோடு திரும்பி போயிடலாம். இப்போது இவங்க உள்ளே வெளியில் போகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அவங்கக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பாஸ்வேர்டை எனக்கு சொல்லிவிடுங்கன்றாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னா, இப்போ அந்த பாஸ்வேர்டு இருந்தால் இந்த ப்ரஷியன்ஸ்லாம் அந்த பாஸ்வேர்டை சொல்லி பாரிஸ்க்குள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு எளிதில் பாரிஸை கைப்பற்றிடலாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த பாஸ்வேர்டு எனக்கு கொடுங்க, உங்கள் 2 பேரையும் அனுப்பிச்சிடுவோம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிச்சு, நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கலன்னா நம்மளை இவங்க கொன்னுடுவாங்கன்னு. இருந்தாலும் நாட்டை விட்டு கொடுக்க அவங்களால முடியல, அதனால் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் 2 பேரும் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்.
நீங்கள் 2 பேருமே இறந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அவங்க எவ்வளோ பரிதவிப்பாங்க நீங்கள் இல்லாமல் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கலனாலும் எப்படியாவது நாங்கள் யார்கிட்ட கூட வாங்கிடலாம். ஆனால் உங்கள் உயிர் போச்சுன்னா உங்களுக்கு வருமானதை யோசிச்சு பாருங்கள். கொடுத்துடுங்க, தப்பிச்சு போயிடுங்க அப்படின்றாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் 2 பேருமே வந்து பாஸ்வேர்டு தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால் இவங்க 2 பேரும் நிற்க வச்சுட்டு அந்த ப்ரஷியன் ஆஃபீஸர்ஸ் வச்சுட்டு அவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கு முன்னாடி 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து கை குலுக்கிக்கிட்டு கண்ணீரோட விடை பெற்றுக்கிறாங்க. இவங்க ஷூட் பண்ணி இறந்த உடம்பை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெர்மன் ஆஃபீஸர் தூக்கி அந்த ஆற்றுல போட்டுடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எந்த வித எமோஷனும் காட்டாமல் இப்போ இவங்க 2 பேரும் மீன் பிடிக்க போனாங்களா, அதில் கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவரோட குக்கை கூப்பிட்டுட்டு இந்த மீனெல்லாம் வந்து எனக்கு சமைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேரில் போய் அவர் பைப் வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குள்ளே வந்து 2 பேரை வந்து, அதுவும் ஒரு நாட்டுப்பற்று உள்ள 2 பேரை வந்து கொண்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி எந்த விதமான, ஏன்னா அவங்க வந்து உளவாளிங்க கிடையாது. அது நோமேன்ஸ் லேண்டில் யார் ஒன்றா வரலாம். அந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சவங்கள தான் இவங்க போய் துப்பாக்கி முனையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவங்கள கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் அவர் வந்து அவருடைய வேலையை செய்கிறத காட்டியிருக்காங்க. இத்தோட கதை முடியுது. நாட்டுக்காக வந்து உயிரை கொடுக்க துணிஞ்ச நிறைய பேரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம். அந்த மாதிரி 2 கேரக்டர்ஸாக இங்கே வந்து இவர் நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் 2 பேரும் பேசும்போது இந்த போரால் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நாடுகளில் இருக்கிற எல்லாருமே, அதாவது எல்லா வகையான மக்களும் வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது 2 நண்பர்கள் வந்து பேசும்போது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக அந்த போருன்னு ஒன்று வந்ததுன்னா அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அதில் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்க வாழ்வாதாரம் மாத்திரம் இல்லை எதிர்காலமும் வந்து எவ்வளோ ஒரு கேள்விக்குறியாகுது அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த கதையில் அவர் சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.